சுத்தி வளைப்பானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, ரேடியோல கேட்டேன். கேட்டியா? நான் சொன்னதை நீ கேட்டியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னமோ இந்த செய்தியை சொல்லும் போது நான் கல்யாண பந்தல்லையே இருக்கிற மாதிரி நினைப்பு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க அப்பா கிட்டே இதை பத்தி பேச போறேன். ராதா, நான் உன்னை என் மனசார நேசிக்கிறேன், ரொம்ப நாளா. இத பத்தியா, அதுக்காகத்தான் நான் இந்த பூச்செண்டு கொண்டாந்துருக்கிறேன். இந்த இதை வாங்கிக்க. அடே, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா ராதா? ஏன் ராதா பேசாம இருக்கிற? நீ என்ன நேசிக்கிறீல்ல, நீ என்ன காதலிக்கிறீல்ல? இல்லன்னு மாத்திரம் சொல்லிடாத ராதா. இல்ல சுந்தரம், என்ன மன்னிச்சிருங்க. சுந்தரம், உங்க சுவையான பேச்சும் வெள்ள மனசும் தான் நான் உங்ககிட்ட அன்போடு பழக காரணமா இருந்தது. உங்களுக்கே ஒரு சகோதரி இருந்தா உங்ககிட்ட எவ்வளவு அன்போடு பழகி இருப்பாங்களோ அப்படித்தான் நானும் பழகிறேன். நான் உங்க தங்க மாதிரி. ராதா, எனக்கு சகோதரி இல்ல. அப்படி ஒருத்தர் இருந்திருந்தா நீ என் கூட அன்பா பழகிறத நான் காதல்னு தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். ராதா, மறுபடியும் மறுபடியும் அசட்டுத்தனமா அதே கேள்வி கேட்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நீ என்ன காதலிக்கவே இல்லையா? நான் அழகா இல்லைங்கிறதுனால தானே, எனக்கு பர்சனாலிட்டி இல்லைங்கிறதுனால தானே? அதெல்லாம் இல்ல சுந்தரம். சுந்தரம் பேர் ரொம்ப நல்ல பேர், ஆனா எனக்குன்னு பார்த்து வச்சிருக்காங்க பாத்தியா? காதலுக்கு கண் இருக்கிறாதா? காதலுக்கு கண் இல்லைங்கிற பழமொழி எல்லாம் கற்பனை, போய். அதான் நான் அழகு இல்லாதவனா இருக்கலாம், இருந்தாலும் நானும் ஒரு மனுஷ பிறவிங்கிறதுனால மறுக்க முடியாது இல்லையா? வர ராதா, இந்த பூவை நான் உன் கையில கொடுக்கல. வித் யுவர் பர்மிஷன் இந்த வீட்டுல இங்க எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு போயிடுறாடா. ஏன் தெரியுமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறத ரொம்ப பேரு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நான் இந்த முகத்தோட திருப்பி எடுத்துட்டு போறத அவங்க பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ராதா, கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன பரிசு கேட்கிறேன். அது என்ன பரிசுன்னு தெரிஞ்சா அதை பத்தி நீ ரொம்ப கேவலமா நினைப்பேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப விலை உயர்ந்த பரிசா நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் கேட்டுல, இந்த குப்பை கூடையத்தான் கேட்டேன். ஏன் தெரியுமா, இங்க விட்டுட்டு போறேன், இது சாதாரண பூ இல்ல ராதா, என்னுடைய உயிரே அதுதான். நான் போனதுக்கு அப்புறம் தவறி கூட அதை எடுத்து நீ இதுல போட்டுற கூடாதுன்னு நான் இதை எடுத்துட்டு போறேன். சுந்தரம், வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. நான் உன்னை கொல்றதுன்னா அது தற்கொலை மாதிரி ராதா, என் இருதயத்தை நானே அழிச்சுக்கிற மாதிரி. நான் உன்னை தவறா புரிஞ்சுட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? இப்போ நான் கூட தான் சினிமால எத்தனையோ பேரோட காதல் காட்சி எல்லாம் நடிக்கிறேன். எனக்கு அந்த வேஷம் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் என்ன காதலிச்சே தீரணும். அதுக்கு போய் நிஜமாவே அவங்க எல்லாம் என்ன லவ் பண்றாங்கன்னு நானா நினைச்சுக்கிட்டா நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அது என் சொந்த வாழ்க்கையிலே நிரூபிச்சிட்டேன் பாத்தியா? உங்க ஏமாற்றத்திற்கு நான் தான் காரணம். இதை நீங்க மறந்துடணும். நிச்சயமா மறந்துடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போய் நான் பிழைச்சுக்கணும்னு கேட்டானா, அதுக்கு டாக்டர் சொன்னாரா, எங்கிட்ட வர்ற 10 கேஸ்ல 1 கண்டிப்பா பிழைக்கும், ஏற்கனவே 9 பேர் செத்தாச்சு, நீ 10வது ஆசாமி, அதனால பிழைச்சுக்குவே அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குல்ல? ராதா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். உன்னை மறந்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு பயங்கர முடிவு ராதா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சாக போறேன். ஐயோ, எப்படின்னு கேட்காத, ஆனா கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன் ராதா, ஒரு 50-60 வருஷம் கழிச்சு. ராதா, மத்தவங்க எல்லாம் வருத்தமா இருக்கும்போது நான் ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சேன் இல்லையா? இப்போ நானே வருத்தமா இருக்கிறேன், எனக்கே ஜோக் அடிச்சுல என்னையே சிரிக்க பண்ணிக்கிறேன். It's all right. Love is a game of chance. I lost it in finals. சுந்தரம், இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். அதுவும் உங்களுக்கு பேரிடியா இருக்கலாம். பேரிடியா? இனிமேலியா? தைரியமா சொல்லுறாத. உங்க நண்பர் ராகவனைத்தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். ராகவன்? அவன் எப்பவுமே அதிர்ஷ்டசாலி. அடனா, என் சிநேகிதங்கிட்ட தான் தோத்து போயிருக்கிறேன். ராகவன் வின்னர்னா நான் ரன்னர் அப். நான் உடனே போய் ராகவன் கிட்ட என் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன் தெரியுமா, உங்க ஹோட்டல்ல சாதாரண சர்வர் வேலை பார்த்த இந்த சுந்தரம், நீ சொன்னீங்க
டு பி பிராங்க் வித் யூ, ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். அதை புரிஞ்சிக்க முடியாது இந்த சுந்தரம், ஒண்ணுமே இல்லாத சுந்தரம் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் ராகவன் அவன் தான் காரணம். அப்பேற்பட்ட ராகவன் நான் அடைய முடியாத ஒரு பொருள் அடைஞ்சிருக்கான்னு சொன்னா என்னை விட வேற யாருமா சந்தோஷமா இருக்க முடியும்? நான்